சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கெரியரோட எண்டுக்கு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் அவரோட லாஸ்ட் படம் தலைவர் 175 தான் என சொல்லப்பட்டு வருது. மேலும் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் படையப்பா படமே நான் தான் எடுத்தேன், அது என்னோட கதை, அதற்கு கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் என கமல்ஹாசன் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து என்னுடைய நண்பர்களை வச்சு நான் அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணேன். மேலும் ஆரம்பத்தில் எனக்கு அந்த படத்தில் நடிக்க ஐஸ்வர்யா ராய் தான் தேவை என அடம் பிடிச்சேன். ஏன்னா அவங்க போல்டான கேரக்டர். அதைத் தொடர்ந்து யாரும் கிடைக்காததால் படத்தை ட்ராப் பண்ணிடலாம் என நினச்சோம். கடைசியில் ரம்யா கிருஷ்ணன் இந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பாங்க என கேஎஸ் ரவிக்குமார் என்கிட்ட சொன்னார். அதைத் தொடர்ந்து தான் இந்த படத்துக்கு அவர் கேரக்டர் நல்லாயிருக்கும் என முடிவு செஞ்சு எடுத்தோம். இப்போ படையப்பா 2 படம் எடுக்கிறதா அதற்கான கதையையும் நான் ரெடி பண்ணிட்டேன். மேலும் கேஎஸ் ரவிக்குமார் தான் அந்த படத்தை எடுக்க போகிறதா இருந்துச்சு. ஆனால் அவர் எடுத்த லிங்கா படம் தோல்விக்கு பிறகு கேஎஸ் ரவிக்குமார் படங்கள் எடுப்பதே நிறுத்திட்டார். தொடர்ந்து படையப்பா 2 படத்தை எப்படியாச்சும் எடுத்தாக வேண்டும் என மீண்டும் கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ரஜினி. அதற்கு கேஎஸ் ரவிக்குமார் நீலாம்பரி மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சா கண்டிப்பாக இந்த படத்தை எடுத்துடலாம் என கூறியிருக்கிறார். ஆனால் நீலாம்பரியாக நடித்த ரம்யா கிருஷ்ணனுக்கும் வயதாகிவிட்டது. ஜெயிலர் படத்தில் ஜெயிலர் 1, 2ல் ரெண்டுத்துலேயுமே ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து ரம்யா கிருஷ்ணன் வயதானதால் இந்த படத்தில் அவர் போட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கிடைக்கும் வரை இந்த படத்தை நம்மளால் எடுக்க முடியாது என சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் எப்படியாவது தலைவர் 175 படமாக இந்த படத்தை நம்ம எடுத்துடணும், ரஜினிகாந்த் அவருடைய கடைசி படம் படையப்பா 2வோட முடியணும் என்பதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்காராம். இதனால் கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காராம் ரஜினி. மேலும் கேஎஸ் ரவிக்குமாருமே ஓகே சார், கண்டிப்பாக எடுத்துடலாம், உங்கள் மகள் தான் ப்ரொடியூசர், ஆனால் நீலாம்பரி கேரக்டருக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா படையப்பா 2 படத்துடைய பேரே நீலாம்பரி தான். மெயின் சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா நீலாம்பரி தான். அப்படி இருக்க மெயின் சப்ஜெக்ட் இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த படத்தையே நம்ம வெற்றி படமாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது அதற்கான கேரக்டர் செலெக்ஷனை தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் கிடைப்பாங்க என கேஎஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்கிறாரு. ரஜினிகாந்துமே முழு கதையும் ரெடி பண்ணிட்டாராம். கூடிய விரைவிலே தலைவர் 175 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். கேஎஸ் ரவிக்குமார் படையப்பா 2 எடுக்க போகிறாரு. படையப்பா 2வை கேஎஸ் ரவிக்குமார் மற்றும் ரஜினி எடுத்தால் எப்படி இருக்கும்? மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் படையப்பா 2வில் யார் நீலாம்பரியாக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் என்கின்ற கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.